ஸ்ரீ குருபியோ நமக. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். போன பகுதியில் நம்ம தாத்தை தேய்த்தா அடவோட முதல் அடவு மற்றும் இரண்டாவது அடவு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் தெரியுமா? மூன்றாவது அடவு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கால் நம்ம எப்படி கற்றுண்டோம் அப்படிங்கிறது திரும்பவும் இன்னைக்கு ஒரு முறை அந்த கால்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இரண்டையும் இணைத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த அடவை நமக்கு பண்ணி காமிக்க போகிறது குமாரி சுசித்ரா. என்ன, நம்ம எல்லாரும் மூன்றாவது அடவை கற்றுக்கலாமா? தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கி நத்தோம் தா தை தை தத் ரித் தை தை த தா தை தை தத் ரித் தை தை தத் தா தை தை தத் ரித் தை தை தத் தா தை தை தத் ரித் தை தை தத் தா தை தை தத் தக்க ததிங்கி நத்தோம் தாம். கால் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். அடுத்து கை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கி நத்தோம் தா தை தை தத் ரித் தை தை தத் 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 தா தை தை தத் தக்க ததிங்கி நத்தோம் தாம். நம்ம இப்போ கால் பார்த்தோம். கை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ரெண்டையும் இணைத்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கி நத்தோம் தா தை தை தத் ரித் தை தை தத் 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 தா தை தை தத் தக்க ததிங்கு நத்தோம் தாம். மூன்றாவது அடவை பற்றி பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நாலாவது அடவை பற்றி பார்க்க போகிறோம். தாத்தை தேய்த்தாவோட நாலாவது அடவு. முதல்ல கால் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கை மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இரண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். காலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கி நத்தோம் தா தை தை தத் ரித் தை தை தத் 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 தா தை தை தத் தக்க ததிங்கு நத்தோம் தாம். ஃபோர்த் அடவோட கால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கி நத்தோம் தா தை தை தத் ரித் தை தை தத் தா தை தை தத் ரித் தை தை தத் தா தை தை
தத் தித் தை தை தத் தா தை தை தத் தை 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 தத் தா தை தை தத் தித் தை தை தத் தா தை தை தத் தித் தை தை தத் தா தை தை தத் தித் தை தை தத் தா தை தை தத் தக ததிங்கிணத்தும் தாம். ஃபோர்த் தடவோட கை எப்படி இருந்தது? ரெண்டையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தல்லங் குத்தக்க திக்கோ தக்க ததிங்கிணத்தும் தா தை தை தத் தித் தை தை தத் 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 தா தை தை தத் தக ததிங்கிணத்தும் தாம். ஃபோர்த் தடவோட கையும் காலும் சேர்த்து பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இந்த எபிசோடாக கற்றுக்கும் போது ஒரு 4 விதமான அடவு மட்டும் தாத்தை தேதால எடுத்து பார்த்துருக்கோம். நம்ம இப்போ வரையும் தாத்தை தேய்த்தா அடவில் 4 அடவு பார்த்துருக்கோம். இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருந்ததா? இதுவரையும் 4 அடவு முடிச்சிருக்கோம். இனி வர எபிசோடில் மற்ற அடவுகளை பற்றி பார்க்கலாம். பல புதிய அடவுகளை கற்றுக்கலாம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.